கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் கூட நியூ கிரேஸ் டிவியின் மூலமாக உங்களை காண்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் பாத்திரர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நேரத்தில் கூட ஆண்டவர், இந்த நேரத்தில் கூட நான் உங்களோடு ஒரு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு வார்த்தையை கொண்டு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அது உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆண்டவரே, இந்த வேளையில் கர்த்தாவே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, இந்த செய்தியை ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா, நீர் ஆண்டவரே என்னுக்குள்ளே சுமந்து கொண்டு வரும்படி செய்திருக்கிறீர். ஆண்டவரே, இதை நான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நீர் செய்ய போகிற பெரிய காரியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம், ஆசீர்வதிக்கப்பட்ட வசனமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையிலும் வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. இது அநேகருக்கு தெரிஞ்ச வசனம், தெரிஞ்ச எல்லாரும் கேட்டிருப்பீங்க. அல்லேலூயா. அந்த ஆபிரகாம் எப்படி தன்னுடைய வீட்டை விட்டு அல்லேலூயா போகச் சொன்னார் ஆண்டவர், எங்கே போனான், எப்படி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை பற்றி ஒரு சின்ன அல்லேலூயா ஒரு அனுபவத்தின் ஒரு சாட்சியின் மூலமாக நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரரை நான் ஒரு நாளில் சந்தித்த போது, ஒரு ஊழியத்தின் மத்தியில் போகும்போது அந்த இடத்துல அந்த ஆவியானவர் அவரோடு பேசினது நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக அல்லேலூயா இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஆமென். ஒரு நண்பர் ஊழியக்காரர் இதே போல ஆபிரகாமை நோக்கி, எப்படி நீ உன் தகப்பனையும் தாயும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னாரோ, அதே போல அவருடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட போது, அல்லேலூயா, அவர் ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட போது அவர் போனார். அவர் வீட்டை விட்டு கடந்து அவர் போகச் சொன்ன இடத்துக்கு போனாராமா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட இடத்துக்கு போகும்போது அங்கே எதுவுமே தெரியல, யாருக்கிட்ட போய் என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துக்கு போனார். அங்கே போன போது ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே, நான் நீங்கள் சொன்னபடி நான் வந்துட்டேன். எனக்கு எந்த இடத்துல எனக்குன்னு ஆண்டவர் வச்சுருக்கீங்க ஒரு இடத்த ஊழியத்தை செய்கிறதுக்கு, சபையை கட்டுறதுக்குன்னு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கீங்க எனக்கு தெரியல. ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன், உங்கள் சித்தத்துக்கு நான் என்னை முற்றிலும் தாழ்த்துக்கிறேன் என்று சொல்லி கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு நாள் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது இடம் பிரித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சைட்டு போட்டிருக்காங்க. அந்த சைட்டு போட்டிருக்கிற இடத்துல போய் இவர் நின்றுருக்காரு. அவங்க பார்த்தோன்னே, நீங்கள் இடம் வேணுமான்னு கேட்டு, என்கிட்ட பணம் இல்லை போதைக்குன்னு சொல்லியிருக்காரு. சரி, பணம் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே அவங்களுக்கு வேணுங்கிற அந்த சபை கட்டுவதற்கு வேணுங்கிற இடத்த சைட்டை அவங்களுக்கு கொடுத்தார். பணம் இல்லை, பணம் பின்னாடி கொடுக்கலான்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த பணம் கொடுக்கல, இடத்த வாங்கியாச்சு. இடத்த வாங்கி என்ன பண்ணுறது, எப்படி ஆலயத்தை கட்டுறது? அப்புறம் மீண்டும் ஆண்டவர் இடத்துல கேட்டார், ஆண்டவரே, இடத்த கொடுத்துட்டீங்க, ஆலயத்தை கட்டணுமேன்னு சொல்லி. சரி, இடத்த கொடுத்தோன்னே, சரி நீ அதை நீ அஸ்திபாரத்தை போடு அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, அவரும் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு, அஸ்திபாரம் தோண்டி இருக்கிறாரு. இந்த பேஸ்மெண்ட்டை போடுறதுக்காக அதை எடுத்துகிட்டு இருக்கும்போது அங்கே வெறும் மணலாக வந்துச்சு. அந்த மணலாய் எவ்வளவு அந்த கட்டடம் கட்டுறதுக்கு தேவையோ அத்தனை மணலும் அங்கே கிடச்சிதாமா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ பெரியவர் பாருங்க. ஆமென். அத்தனை மணல் கிடச்சிது. சரி, மணல் கிடச்சாச்சு, எனக்கு மற்றது வேணுமே, கல் வேணும், சிமெண்ட் வேணுமேன்னு சொல்லி
அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு ரிட்டையர்டானவர் ஒருத்தர் வந்தார். இங்கே அவர்கிட்ட தேடிட்டு வந்திருக்காங்க. நான் ஜெபிக்கணும்யா, எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க, நான் இந்த மாதிரி மிலிட்ரியில் இருந்தபோது நான் இன்னைக்கு என்னை ரிட்டையர்ட் ஆகி என்னை அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னார். பணம்லாம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, அவரும் ஆண்டவர் பேசின காரியங்களை அவர்கிட்ட பேசினார். உங்களுக்கு இந்த நாளில் உங்களுக்கு இதை விட இன்னும் அதே இடத்துல உங்களுக்கு ஒரு வேலையும் கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணமும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் என்னடா இப்படி சொல்லிட்டாருன்ட்டு அவர் போயிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே அவருக்கு லெட்டர் வந்துச்சு, நீங்கள் மீண்டும் ஜாயின் பண்ணிக்கன்னு சொல்ல மட்டும் இல்லை, அவருக்கு வர வேண்டிய பணமும் வந்துச்சாம். அல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் அல்லேலூயா, அவர் மறுபடியும் மீண்டும் அந்த ஊழியக்காரரை பார்த்தார். ஐயா, இந்த மாதிரி எனக்கு மறுபடியும் மீண்டும் என்னை ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க, பணமும் எனக்கு வந்துருச்சு, இந்த கட்டடம் கட்டுறதுக்கு எத்தனை செங்கல் வேணும் அப்படின்னு கேட்டாராமா. எனக்கு இவ்வளோ வேணும், இத்தனை லோடு வேணும்னு சொன்னார். சரி, நான் இதுக்கு எவ்வளவு செங்கல் வேணுமோ அவ்வளோ நான் தந்துடுறேன்னு ஓகே, அதெல்லாம் அந்த செங்கல் வந்தாச்சு, மணல் இருக்குது. எப்படியோ மீண்டும் அவங்க கட்டுறதுக்கு ஆரம்பித்தாங்க. இதை பார்த்த அந்த இடம் கொடுத்த ஓனரு, பணம் கொடுக்கல, நீ வீட்டை கட்டுறி எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, என்னடா பண்ணுறதுன்னு அவங்களும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபத்தில் உட்காந்தாங்க. வெளியிருந்து ஒருத்தர் ஜெபிக்கிறதுக்காக இவரை தேடிட்டு பேரை கேட்டு இவரை தேடிட்டு வந்திருக்காங்க. ஜெபம் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய ஒரு அமௌண்ட் உங்களுக்கு வரப்போகுது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. ஐயா, நான் அதுக்குத்தானுங்க வந்தேன், ஆண்டவர் உங்ககிட்ட இந்த அமௌண்ட்டை கொடுக்க சொன்னார், அதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு அந்த இடத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணுமோ அந்த அமௌண்ட்டு கொடுத்துட்டு அவர் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். வீட்டுக்கு அந்த இடம் வாங்கின அமௌண்ட்டை கொடுத்தாச்சு. இனி ஆலயத்தை கட்ட வேண்டியதான். தேவ கிருபையில் ஆலயம் எல்லாம் கட்டியாச்சு, எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டாச்சு. அவர் அந்த இடத்துல எங்கே நாம் செய்ய முடியாது, ஆண்டவர் போக சொன்ன இடத்துக்கு நம்ம வந்துட்டோமே, நாம் இனி எப்படி கட்டுறதுன்னு அவர் புலம்பிக் கொண்டிருந்த அந்த நாட்களில் எல்லா தேவைகளையும் ஆண்டவர் செஞ்சிச்சார். அப்போ பாருங்க, ஆபிரகாமை எப்படி நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். வீட்டை விட்டு போன்ட்டார், வீட்டையும் குடும்பத்தையும் விட்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார். அப்போ அவன் நம்பிக்கையோடு தான் போனான், விசுவாசோடு தான் போனான். அப்போ இவரும் அதே போல் போனார். அல்லேலூயா. அப்படி போகும்போது அல்லேலூயா, அவருக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களும், அந்த சபையை கட்டக்கூடிய ஆசீர்வாதம், அந்த இடத்துல அவர் அந்த நிலைநாட்டக்கூடிய அந்த சபையை நடத்தக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் அவருக்கு அருளி செய்திருக்கிறார். அப்போ நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம்னா எந்த ஒரு காரியத்தையும் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய சத்தத்துக்கு கேட்டு செய்தோமானால் அந்த காரியம் நிறைவேறும். காலதாமதமாகலாம், ஆனால் அவர் செய்ய வேண்டிய காரியங்கள் செய்து முடிப்பார். ஆமென். அவர் அப்படித்தான் இந்த ஊழியக்காரருக்கு செஞ்சார். இந்த நேரத்தில் இன்னொரு சாட்சியம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நாங்களும் என்னையும் ஆண்டவர் ஒரு 15-20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்னையும் பல சூழ்நிலையிலும் பல நாட்களிலும் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருந்தார். நீ இந்த வீட்டை விட்டு போ, இந்த குடும்பத்தை விட்டு நீ போ, ஆபிரகாமை அனுப்புனது போல் நான் உன்னை அனுப்புகிறேன்னு பல முறை எனக்கு இது தாட்டு வந்துட்டே இருந்தது. சரி, நம்ம ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி நம்ம குடும்பத்தை விட்டு போகலாம். ஏன்னா கூட்டு குடும்பமாக இருந்தோம், இனி நமக்கும் குடும்பம் இருக்கு, நம்ம 2 ஊழியம் செய்யணும், நம்ம போகலாம் அப்படின்னு நான் வீட்டை விட்டு வெளியே வந்தோம். என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தோம். நாங்கள் கொஞ்ச நாள் வாடகை வீட்டில் தங்க வேண்டியதாக போச்சு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தேன், ஆண்டவரே நான் 1 வருஷத்துக்குள்ளே எப்படியாவது நான் ஒரு வீட்டை வாங்கி ஆலயத்தை கட்டணும் ஆண்டவரேன்னு வந்தோம். 11 வருஷம் அந்த இடத்துல நாங்கள் வாடகை வீட்டில் இருந்தோம். 11 வருஷம் கழித்து ஆண்டவரும் இரட்சகருமாய கர்த்தர் எங்களோடு பேசினார். உனக்கு இந்த இடத்துல ஒரு இடத்தையும் வீட்டையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று அதே போல்
11 வருஷம். அந்த 11 வருஷத்துக்குள்ள வந்த போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள் ஏராளம் ஏராளம் என்று சொல்லலாம். அல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான சந்தர்ப்பங்களும் வந்தது. ஆனாலும் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றிலும் காப்பாற்றி அந்த கடனை அடைக்க செய்து அந்த 11 வருஷத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டையும் கொடுத்தார். அல்லேலூயா. சரி, ஆலயத்தை கட்டணும். வீட்டை கட்டிட்டோம், ஆலயத்தை கட்டணும். என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் 4 வருஷமாக ஆலயத்தை கட்டுறதுக்காக 4 வருஷம் 5 வருஷம் இருக்கும். ஆலயத்தை கட்டுவதற்காக நாங்கள் பிரயாசப்பட்டு எவ்வளவோ பிரயாசப்பட்டோம். கடனை வாங்கி கூட கட்டலானோ, கடனும் கிடைக்கல, கடனும் கட்ட முடியல. எந்த ஒரு அதுக்கான ஒரு ஆப்ஷனே கிடையாது. என்ன பண்ணுறது, எப்படியாவது மேலே ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டணுமேன்னு சொல்லி 6 வருஷம் 5 வருஷம் 6 வருஷமாக ஹால்லையே நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ எனக்கு ஒரு காரியம் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஒருவேளை தாவீது அவனை கட்டக்கூடாது, நீ கட்டாத, உன்னுடைய மகனை நீ ஆலயத்தை கட்ட சொல்லுன்னு சொல்லி சொன்னது போல என்ன, ஒருவேளை எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லையோ, நான் கட்டக்கூடாதோ, சரி மகனை கொண்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் ஆபிரகாம், சுரேஷ் ஆபிரகாமை கொண்டு செய்யலாம்னு சொல்லி எனக்குள்ள ஒரு இது வந்தது. அப்போ நான் மகனோடு பேசினேன். தம்பி, இந்த மாதிரி எனக்கு ஒரு இதாகிட்டே இருக்குது, ஏன்னா நான் கட்ட முடியல, நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு 5 வருஷம் 4 வருஷம் கழித்து கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு பேசினார், எங்களோடு பேசினார். சரி, எப்படியாவது ஒரு கூரையாவது மேலே போட்டுடலாம், அப்படி ஒரு 50 ரூபாய் இருந்தால் ஒரு கூரை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கூரை போடலான்னு நினச்சிட்டு ஒரு 50,000 கடன் வாங்கினோம். சரி, எப்படியாவது ஆலயத்தை கட்டணும், கடனை கட்டிடலாம், எப்படி கட்டலான்னு சொல்லி ஒரு 50,000 கடன் வாங்கணும். சரி, அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கான செங்கல் மணல் எல்லாமே வந்தாச்சு. அந்த செவுரு போட்டாச்சு. செவுரு போட்டோன்னே மகன் மூலமாக, ஒரு மகன் பாஸ்டர் மூலமாக ஒரு அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த ஆலயத்தை பார்க்கறதுக்காக வந்தார். அந்த கட்டுறதுக்கும், ஏன் பாஸ்டர் இது பண்ணி நாங்கள் இதில் எக்ஸ்டென்ஷன் பண்ணலான் இருக்கோம் பாஸ்டர். ஐயா, அதனால தான் நாங்கள் இதை நிறுத்தி வச்சுருக்கோம், ஒன்றும் செய்ய முடியல, அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொன்னாப்புல. சரி, இதுக்கு எவ்வளோ ஆகுன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் அந்த அமௌண்ட்டை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்படின்னா நம்ம அதையும் சேர்த்து கட்டிடலான்னு சொல்லி அந்த பேலன்ஸ் இருக்கிற ஃபுல்லாக வீடு கம்ப்ளீட்டாக அந்த இருக்கிற இடத்த கட்டியாச்சு. இன்னும் பணம் வேணும், இன்னும் எப்படி ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் வேணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கர்த்தருடைய பிள்ளை ஒருத்தர் வந்தார். அவர் மூலமாக ஆண்டவர் பேசினார். பாஸ்டர், நான் இதுக்கு ஏதாவது நான் என்ன ஆகுமோ, நான் என்னால் முடிஞ்ச நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்துட்டு அவர் அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்தார். ஆலயம் கட்டியாச்சு, பிரதிஷ்டையும் பண்ணியாச்சு. அப்போ என்ன, ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு. அப்போ அந்த வாக்கு நிறைவேற்றுறாரு. ஏன்னா ஆபிரகாமுக்கு சாராள் இடத்துல சொல்லும்போது, 2 புருஷர்கள் சொல்லும்போது, அடுத்த உற்பவ காலத்திலே உனக்கு ஆண் பிள்ளையை கொடுப்பேன் என்று சொன்னார். ஆனால் சாராள் நகைத்தாள், சிரிச்சா. ஆனால் இல்லை, நீ ஏன் சிரிச்சேன்னு கேட்காங்க. ஆனால் நீ சிரிச்சேன்ற, இல்லை நான் சிரிக்கலை. ஆனால் நிறைவேற்றினது எப்போ? 25 வருஷம் கழித்து நிறைவேற்றினார். அப்போ கொடுக்கிறேன்னு சொன்னாட்டார்னா அவர் கொடுப்பார். அவர் கொடுக்கிற தெய்வம், அழைச்சவர் ஒரு நாளும் நம்ம கைவிட மாட்டார். அப்போ அவருக்கு கீழ்ப்படினோம். நம்ம கீழ்ப்படியலைன்னா நமக்கு கிடைக்காது. அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியணும், இந்த வேத புத்தகத்துக்கு கீழ்ப்படியணும். இப்படி நம்ம போகும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது அதிக நிச்சயம். ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். வாக்கு நிறைவேறுச்சுங்க. ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார். உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா? உங்களையும் ஆசீர்வதிப்பார். சில நேரங்களில் காலதாமதமாகலாம், அப்படித்தான் எல்லாம் நடக்கும். எல்லாத்துக்கும் வேலை உண்டு. அந்த வேலையின் மத்தியில் ஆண்டவர் செய்வார். சொன்னா செய்கிறவர். அவர் சொல்லாம எதுவுமே நடக்காது. அவர்
பல கனிகளை திறந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. உலக பிரகாரமாக மனுஷங்க சொல்லுவாங்க கூரை பொத்துக்கிட்டு கொடுக்கும் அப்படிம்பாங்க. நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கார் பாருங்க, வானத்தின் பலகணிகளையும் திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர். ஆசீர்வதிச்சார. ஹல்லேலூயா. எத்தனை கடற்கரை மணலை போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ன சொன்னாரா? வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆசீர்வதிச்சாரே. இன்னைக்கு திரளான ஜனம், நீங்களும் நானும் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, எல்லாவற்றிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க பெரியவராய் இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாய் நடந்து கொள்ளும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் ஜெபிப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வார்த்தை உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது, கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்து நடக்கும்போது உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவ கிருபையிலே உங்கள் நிரப்பும்படியாக இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வராக. ஆமேன். God bless you. God bless you. God bless you. ஆமேன்.